இப்போ நான் இருக்கிற பில்டிங் வந்து எந்த ரீசனுக்காக லாக் பண்ணப்பட்டாங்க, இது மாதிரி அபாயின்ட் ஆச்சுன்னு தெரியாது. இங்கே என்னென்ன நடந்ததுன்னு நான் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பொண்ணு இதே வழியில் இந்த ரோடு உங்களுக்கு காட்டுற பாருங்கள். இந்த ரோட்டில் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்பொழுது வேலைக்கு போயிட்டு இருந்திருக்கு, படிப்பு கிடையாது, அப்பா இல்லைன்றதுனால குடும்ப சூழ்நிலை கஷ்டப்பட்டு இருக்கும்பொழுது பலாத்காரம் பண்ணிட்டு கூட்டாக சேர்ந்து சாகடிச்சிருக்கானுங்க. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கான தண்டனைலாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்த இடத்துல அந்த பொண்ணோட உயிர் போச்சுன்னு தெரியாது. ஆனால் இந்த பில்டிங்கில் தான் நடந்திருக்கு. அந்த அரெஸ்ட் பண்ணப்பட்ட பசங்கள் அந்த டீமில் ஒருத்தவன் மட்டும் இந்த ஏரியா பக்கத்தில் இறந்து கடந்திருக்கான். சத்தியமா வாழ்க்கையில அதுக்கப்புறம் நானும் பார்த்தேன். அவன் வீட்டில் பண்ண தேவை, அவனுக்கு நம்ம ட்ரீட் பண்ணி வேற. நான் நினைச்சேன் இந்த பொண்ணு தான் இதெல்லாம் பண்ணுதுன்னு நினைச்சேன். தம்பி இப்படி பண்ணதுனால கண்டிப்பா அந்த பொண்ணு கிடையாதுன்றத ப்ரூவ் பண்ணிடுச்சு. நான் பயந்துட்டா, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு காப்பாத்து. தீபாவளி தான் வெடி பார்த்துருப்பேன். தைரியமா நான் மன முடியாது, ஒண்ணுமே இல்லை. நமக்கே வா, சும்மா நாளே நம்ம வேறு மாதிரி பண்ணுவோம். ஏன் டிஸ்கோர்ஸ் பயம் இருக்கலாம், பயம் மட்டுமே வாழ்க்கை இருக்கக்கூடாது. என்ன சொல்கிறீங்க? இப்போது இந்த இருட்டில் ஒன்றுமே இல்லை, லைட் அடித்தா மட்டும்தான் கண்ணு தெரியுது. ஏன்னா நம்ம மனிதர்கள் அவ்வளோதானே. பட் தைரியம் ஒன்று இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் எத்தவனா நம்ம சாதிக்க முடியும், தெரியுமா உங்களுக்கு? சீரியஸ்லி சொல்கிறேன். நான் இன்றைக்கி கூட என் பர்த்டே அப்போ நான் வரும்போது கூட நிறைய பேர் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து நான் கடந்து அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் நான் காதில் வாங்கிட்டு ஒன்று மட்டும் தான் யோசித்தேன். என்னை சுற்றி நல்லவங்க எத்தனை பேர் இருக்காங்க, கெட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. என்னை சுற்றி வேணான்னு சொன்னவங்க கிட்ட இருந்து நானும் செலக்ட் பண்ணி என்னை பிடிச்ச சில பேர் இருக்காங்க. சில பேர்ன்றதை விட ஒரு சில பேர் நம்ம அப்படி எண்ணிக்கலாம். அப்போ அவங்களுக்கு நான் உண்மையாக இருக்கணும், உங்களுக்கு நான் உண்மையாக இருக்கணும். லைஃப் இஸ் வெரி ஷார்ட், மூவ் ஆன், போயிட்டே இருப்போம். இந்த இடத்துல நான் நின்றுட்டேன், ஐயோ என்ன அப்படின்றதுலாம் எனக்கு தோணலை. ஒன்று என்ன பண்ண போகிறன்றது மட்டும்தான். எனக்கு இப்போது ரொம்ப சந்தோஷம். தங்கப்புள்ள திரும்ப வரேன் தங்கம், சரியா? திரும்ப நான் வருவேன், கண்டிப்பாக நான் வரேன். உனக்கு தேவையான நான் பண்ணுறேன். பிபோல் நான் லைஃப்பில் சொல்லிக்கிறது இது. எல்லோரும் கஷ்டம் இருக்கும், நீ உன் ஃபேமிலிக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டன்றது அம்மா சொன்னாங்க, நான் கேட்டேன், விட மாட்டேன். அவருக்கு அடுத்து ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஓகே, தேங்க்யூடா. நான் அன்பை புரிஞ்சுக்கிட்டேன். நீ உன் சத்தம் கேட்குது, ஆனால் நீ என்ன சொல்ல வரேன்னு தெரில. நான் ஓகே, நான் அவனை போய் கொஞ்சம் வரேன். இந்த வாரம் பராஜா எதில் பார்த்தோன்னு தெரியல எனக்கு. ஜன்னலில் ஸ்மெல்லு ரொம்ப மோசமாக இருக்கும். சத்தம்லாம் நிறையா எங்கள் வீட்டில் கேட்குது. என்ன வேறு ஏதாச்சும் பயமுறுத்த ட்ரை பண்ணு. ஒரு இடம் நம்ம அலசுவோம் பாராஜா. நீ மட்டும் இருக்கியா இல்லை இன்னும் எத்தனை பேர் நீ கூப்பிட்டு வந்திருக்கா, இல்லை இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இறந்தாங்க, எல்லாத்தையும் நோட் பண்ணிடுறேன். டோன்ட் வரி.
விக்கி ஆக்சுவலாக இங்கே தான் வந்து இதுவானான், பயந்துட்டே போனான். அப்புறம் அந்த வீடியோவில் பார்த்தேன், இங்கே என்னமோ ஜன்னல் டப்பு 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 டப்புன்னு அடிச்சுது. திடீர்னு ஒரு பேட்ஸ்மேன் சீரியஸ்லி மேபி இதுவும் நெகட்டிவோட இது தான். விக்கி வரும் இது கூட எனக்கே மேட்சிக்கா? எல்லாத்தையும் பார்த்தோம் நான். எங்க சவுண்ட் கேக்குது? ஒன்னதோட விட மாட்டேதுக்கு அப்புறம் பாரு, நீ எந்த இடத்துல இருந்தாலும் மாட்டி வேண்டேன். உன்னை தேடி வரன்றதுனால என்னை பயப்பட்டு ட்ரை பண்ணுறியா என்ன? இங்கேதான் இருக்கிறியா? வாரே வா போ மௌன, உனக்கு செம்ம ட்ரீட் இருக்குப்பா. என் தம்பிக்கு தானே விழுந்து கிடந்தான். இங்கே தான் பார்த்தேன். எனக்கே டஃப் கொடுக்குற நீ, உனக்கு டஃப் கொடுக்கட்டா? தீபாவளி தானே வெடி பார்த்துருப்ப. பேய் எப்படி அடிக்க முடியும்? பேய் அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. ஆனால் என்னோட தைரியம் இருக்கு பாரு, என்கிட்ட உன்னால முடிஞ்சா நெருங்கிப்பார். பயந்தா அவனுக்குள்ள வர ட்ரை பண்ணுவியா? இந்த இடம் தாங்க, அதோ இங்கே தான் விக்கி விழுந்து கிடந்தான். அது இங்கே தான் நான் பார்த்தேன் அந்த இது. அதனால தான் கேமரா சொதப்பு தெரியும், எல்லாம் நடக்கும். உங்களை நான் நெருங்க நீங்கள் எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை கொடுப்பீன்னு தெரியும். உள்ள இந்த இடத்துல ஒரு சின்ன துளி கூட என்னை நீ பயமுறுத்தணும் அப்படின்னு உன்னால் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா உள்ள வர மனசில் ஆல்ரெடி நொந்து போயிருக்கு. போக்கு வடக்கன், எல்லா வடக்கும் குறை சொல்ல. காஜி வேற ஒன்றும் இல்லை, காஜி பிடிச்ச மீதி 2 பேரை போலீஸ் கூப்பிட்டு போனாங்களே. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு சம்பவம் நடந்திருக்கும். தமிழ்நாடு போலீஸ் சும்மா கிடையாது, தமிழ்நாடுனா சும்மா கிடையாது. நிறையா பேசிடுவேன், நான் கடைசியாக முடிச்சுட்டு போகிறேன் ஒரு விஷயத்தை மட்டும். நீ பண்ணது தப்பு, சரியா? நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு. உன் கூட சேர்ந்து எத்தனை பேர் அந்த பொண்ணை கஷ்டப்படுத்துங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தேடி ஓடியாரம் பார்த்தியா, எனக்கு கஷ்டமாக இருக்கு. ஏன் வாழ்க்கை என்னென்னவா கனவு வந்திருக்கேன் வடக்கன்.
ஹிந்தியில் வார்த்தை வரல எனக்கு. உனக்கு என்ன சொல்கிறது நான்? தமிழ் தெரியல உனக்கு? ஆமாம், இங்கே வந்து வேலை பார்த்துருக்கியா? 2 வருஷம் வேலை பார்த்துருக்கியா? என் கண்ணில் நீ மாட்டுற. வரமாட்டான். நான் பயந்துட்டா. அம்மா எனக்கு பயமா இருக்கு. அம்மா எனக்கு காப்பாத்து. வரையாமா? எனக்குள்ள வரையா? என்ன வச்சு ஏதாவது ட்ரை பண்ணா? ஒன்றுங்க, தைரியமாக இருந்தால் நம்மளால் முடியாது. ஒன்றுமே இல்லை, சத்தியமாக சொல்கிறேன், தைரியமாக தான். எனக்குள்ள வந்து என்னடா அவன் பைத்தியக்கார பண்ணான் அப்படின்னு நினைக்காதீங்க. பைத்திய மாதிரி என்னடா பண்ணுறான், சத்தியமாக பைத்தியக்காரத்தனமாக இது கிடையாது. மனசுக்குள்ளே அவ்வளோ வேதனை. அந்த ஒரு இடத்துல நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகும்போது அங்கே நான் பார்க்குற விஷயங்கள் இருக்குல்ல, அது மோசமானது. அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து மோசமான ஒரு மனசை வந்து பாதிக்கப்படுத்தும். அதை நான் நினச்சிட்டு உள்ளே வரும்போது தான் எனக்கு கோவம் வருது. நான் நினச்சேன் இந்த பொண்ணு தான் இதெல்லாம் பண்ணுதுன்னு நினச்சேன். தம்பி இப்படி பண்ணதுனால கண்டிப்பாக அந்த பொண்ணு கிடையாதுன்றதை ப்ரூவ் பண்ணிடுச்சு. அந்த பொண்ணை என் மனசு ரீதியாக சில விஷயம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. என்ன வேணா சொல்லிட்டு நினச்சிட்டு போங்க, இதான் உண்மை. ஆனால் இந்த இன்னும் உள்ளே வரல. இப்போ வாடான்றா வரமாட்டான். நான் நிற்கிறேன், வாடா டேய். நான் லைட்லாம் ஆஃப் பண்ணுவாடா. சவுண்டுலாம் நோ வேல்யூ பார்த்தாங்க. எனக்கு சவுண்டு வேணாம், நீ வா. சரி, கேமரா கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு இடத்துல வைக்கிறேன். தலைவன் ஒரு வெடி போட்டு போயிடலாமா? ஓகேவா? இதுக்கப்புறம் விக்கியை நான் கூப்பிட்டு வருவேன், இல்லை யாராச்சும் வருவாங்க. எவனையாவது நீ வந்து இந்த உடம்புக்குள்ளே போகிற ட்ரை பண்ணுறது அந்த மாதிரி ஏதாச்சும் நீ பண்ண, சம்பவம் பண்ணிடலாமா? இவங்களாம் நம்ம இடத்துக்கு ரொம்ப தப்புங்க. இவங்க என்ன பண்ணுறானுங்க, வேலை கிடைச்சா போதுன்னு ஃபஸ்ட்டு வரானுங்க. கரெக்டாக வந்தவன் என்ன பண்ணுறான், வேலை கிடச்சிடுச்சு, இங்கே ஃப்ரீடமாக வந்து தமிழ் மக்கள் வந்து ரொம்ப அன்பாக இருப்பாங்க, எல்லாத்துக்குமே வந்து நமக்கு இடம் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சது தப்பு இல்லை. தமிழ் மக்கள் அப்படி தான், எல்லாம் அப்படி தான் இல்லையா? அதுக்காக தம்பி இங்கதான் இருக்கான்றது தெரியும். இங்கே ஒழிஞ்சிட்டு இருக்கான், வரமாட்டாப்புல, பயப்படுறாப்புல. அவனை இருக்கான கன்ஃபார்ம் பண்ணிடுமா? கன்ஃபார்ம் பண்ணிடுமா? ராசா ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே வர. இங்கே தான் இருக்கியா? ஏன்பா சரி சொல்லு, கரெக்டாக சொல்லு. நீ இங்கே தான் இருக்க அப்படின்னா என்கிட்ட சொல்லு. இல்லை என்கிட்ட சொல்ல தேவையில்ல, சும்மா உன் மனசாச்சு சொல்லு. ஒரு தீபாவளி கிஃப்ட் கொடுத்துட்டு போகிறேன். கொடுக்கலாம், பேக்கில் தான் இருக்குது தீபாவளி கிஃப்ட்டு. சரி ஓகே. ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு எனக்கு. என்ன ஒன்று, நம்ம எங்கே இருக்கோம், நம்ம எந்த இடத்துல இருக்கோம், தனியாக இருக்குமா அப்படின்ற ஒரு அந்த எண்ணம் எனக்கு இல்லை. இருந்திருந்தால் மேபி பயமாக இருந்திருக்கும். அவனுக்கு வந்து நீங்கள் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்ல. சத்தியமாக டயர்டு. ஆனால் கோபம் ஒரு பக்கம் இருக்கு. பேச்சு
சரி, இங்கே ஓகேவா? லைட்டிங் இல்லையா, வேறு என்ன பண்ணுறது? அட்ஜஸ்ட் அவன் இங்கே தான் பார்த்துருக்கான். இந்த இடத்துல தான் அவன் இப்படி ஆயிருக்கான். இருக்கு. நான் என்ன பண்ணுறேன் எம்டி ஸ்குவாட்ஸ், எனக்கு வேறு வழி தெரியல. நான் அவனை காப்பாற்றினா ட்ரை பண்ணுறேன், பட் அவன் ஏன் அப்படி பண்ணுறான்? அப்பா மோன உனக்கு எங்கே வைக்கிட்டோம் கேமரா? இங்கே வைக்கமா? இங்கே Sorry boss, just for my mistake. No. இங்கே போகலான்னு நினச்சேன், ஜஸ்ட் ஃபார் மிஸ்டேக் அங்கே வந்துடுச்சு. ஸோ சாரி பாஸ். என் தம்பி நீ இங்கே தான் பயமுறுத்திருக்க, இங்கே தான் அவனை பார்த்துருக்கான், இங்கே தான் ஒரு உருவமாக இருந்திருக்க. என்ன பண்ணிருக்கோம்? இனி ஏதாச்சும் நீ பிரச்சனை பண்ண அப்படின்னா உனக்கு திரும்ப இந்த பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பேன். நான் இல்லாட்டா இருந்தாலும் வேற எவனாது. இதுவரை என்கிட்ட வராமல் இருந்த பார்த்தியா? நவி கோவங்க வேற ஒன்றும் இல்லைங்க. அந்த புள்ள சத்தியமாக பாவம். அவங்க அம்மா சொன்ன விஷயங்கள் எனக்கு இன்னுமே மைண்டில் ஓடிட்டே இருக்குது. தப்பு என்னை கேட்டால். அது நான் அப்படி வெடி போடுறதுனால அவனை கோவப்படுத்துறதுனால இல்லை, இதுக்காக சம்மந்தம் கிடையாது. பட் என்னோடய மனசு திருப்தி ஆகும். இனி அவன் அந்த பிரச்சனைக்கு இந்த மாதிரி பார்க்குற அவனுக்கும் சரி, நான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தவங்களுக்கும் வழின்னு ஒன்று இருக்குது, குடும்பம்னு ஒன்று இருக்குது. பெண்கள் நம்முடைய மனசு, அவங்க இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. என் வாழ்க்கையில் நான் தொலைச்சிருக்கேன். அம்மா நிறையா இருக்கு. நான் எது நான் சொல்ல வரல, போயிட்டே இருப்போம். கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணலாம்? வடக்கன் மாவன, என் தமிழோட புத்தி உங்களுக்கு தெரியாது, ஓகேவா? தமிழோட இருக்கவும் மாட்டான். இந்த பயம் இருக்கணும். மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது. என்கிட்ட அவன் மாட்டலாம், அவன் மாட்டிருந்தான். ஆக்சுவலாக நம்ம எப்பயுமே ரிட்டர்ன் போகும்போது என்வியில் தான் போவோம். என்வி இன்னைக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப கோளாறு பண்ணிடுச்சு. என்விக்கு வீட்டில் போயிருக்கு.
எந்த வழின்னு தெரில, போவோம். என் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போயிடலாமா? அந்த பிள்ளைகிட்ட சீக்கிரம் போவோம். அதுன்னு மறுபடி வரேன்டா அண்ணா, நான் திரும்ப வருவேன். சரியா அண்ணா? திரும்ப வருவேன். எனக்கு என்ன சொல்றது தெரியல. இந்த புறம்போக்கு இது கூட டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். இது அப்புறம் வரவும் மாட்டான். வர சொல்லுப்பா அவனை, வர சொல்லு. அப்படி நீ இன்கேஸ் நீ திரும்ப வந்தனா இந்த விக்கியை கூப்பிட்டு வரேன். உனக்கு விக்கி தான் கரெக்டாக. அவனை இங்கே தானே பண்ணேன். எவ்வளோ பார்த்தாச்சு. மனசு திருப்தியாக வெளில போகிறேன். நம்மளால் முடியாது ஒன்றுமே இல்லை. மதனால் மட்டும் கிடையாது, நம்ம எம்ஜிஆர் ஸ்குவாட்ஸ் மட்டும் கிடையாது. பி போல்ட், டோன்ட் ஃபியர். நம்மளால் முடியாதது ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து ஃபுல் எஃபோர்ட், தைரியத்தோடு இருக்குங்க. இது வந்து உங்களுக்கே தெரியும். நான் ரொம்ப 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 தைரியமாக இருக்கிறதுக்கு காரணம், என்கிட்ட வீடியோஸ் கண்டினியூஸாக வராது. அதாவது உங்களை பொறுத்தவரையும் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். பட் நானும் முயற்சி பண்ணுறேன். ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அந்த ஸ்டோரி என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. என்னுடைய நான் இருக்கிற இடத்த, என்னுடைய மன ரீதியாக, அதையும் தாண்டி நான் வரேன். எஃபோர்ட்டுக்கு சப்போர்ட் கொடுங்க, நான் உங்கள்கிட்ட கேட்குறது. அப்புறம் நான் ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல ஆசைப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, மதன் ஸ்போர்ட்ஸ். மீன் அதுன்னு கிடையாது, நிறைய பேருக்கு உதவி பண்ணணும். முடிஞ்ச வரையும் என் கூட சப்போர்ட்டாக வள்ளி கற்றுது, அதுக்கே தெரியுது, உங்களுக்கு தெரியும். கீப் போலாம். லவீடா தங்கம். அண்ணா திரும்ப வரேன்டா. விட்டு போக மனசு இல்லை. நான் திரும்ப வரேன்டா. பட்டு வரும்டா பட்டு. தங்கம் இது நீயா? தங்கம் இது நீயா? இங்கே அழுவுறது யார் புதுசா? வள்ளிவேர் கத்திட்டு இருக்கு. இங்கே யார் அழுவுறது? யாரும் ஆட்கள் இருக்க போகிற வாய்ப்பே கிடையாது. புதுசாக யாரு இங்கே இருக்கா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன? ஃபுல் டெட்டு, பேட்ரி போச்சு, லைட்லேயும் போச்சு, அந்த கேமராலையும் போச்சு. இதுக்கப்புறம் என்ன தான் பண்ணுறது உங்களுக்கு? இன்னும் புதுசாக வந்தீங்கன்னா நான் உங்கள்கிட்டே உட்காந்துருந்தா அப்போ நான் நேராக பார்த்துக்கிறது. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை தவிர பயம்லாம் கிடையாது. இங்கே தான் கத்துச்சு, ஒன்று பார்த்துட்டேன். நம்ம தொட முடியாத தூரத்தில் நம்மளுடைய கனவுகள் இருந்தாலும் சரி, நம்பிக்கையோட தன்னம்பிக்கையை விடாமல் நம்ம ஓடிக்கிட்டே இருந்தனால கண்டிப்பாக நம்மளால் ஒரு நாள் அதை சீக்கிரமாக அடைய முடியும். ஸோ எம்ஜே ஸ்குவாட்ஸ், பி போல்ட், டோன்ட் ஃபியர். லவ் யூ ஆல்.